ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஐமேத் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய புதிய சேனல்ஸ் ஸ்மார்ட் ஸ்டடி எக்ஸாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேஸ்டு ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு சாப்டராக கிட்டத்தட்ட நம்ம 12 சாப்டர்ஸுமே ஒவ்வொரு சாப்டர்ஸாக அதாவது என்ன கான்செப்ட் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸசைஸில் என்னென்ன கான்செப்ட் ப்ளஸ் அதில் இம்பார்ட்டண்ட்டாக வர ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸாக உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஓவராலாக நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்ம சாப்டர் வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ டஃப்பாக இருக்கிற சாப்டர், ஈஸியாக இருக்கிற சாப்டர், ஸோ எதுலேயுமே கொஷின்ஸ்ன்னு வந்துச்சுன்னா எப்படிலாம் கேட்பாங்க, கிரியேட்டர் கொஷின்ஸ் வந்தால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கிரியேட்டர் கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதாவது கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, ஸோ 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதில் குறிப்பாக புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் மினிமம் 15 கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதனால் 1 மார்க் கொஷினுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அப்புறம் தான் கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அடுத்து நெக்ஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ புக் பேக் 1 மார்க்கை கரெக்டாக எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கிரியேட்டட் 1 மார்க் கொஷின்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. 1 or 2 கொஷின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி கிரியேட்டட் கொஷின்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் கிரியேட்டட்னு கண்டிப்பாக உங்களுக்கு 3 இல்லை 4 கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் 2 மார்க் 3 மார்க்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் கான்செப்ட் பேசிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் 1 மார்க் கொஷின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அடுத்தது நம்ம 5 மார்க் கொஷின்ஸ். 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் போகாமல் அப்படியே டேரெக்டாக 5 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்டர் 6ல் குறிப்பாக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ் இருக்குது. அதேமாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அடுத்தது அல்டிடியூட், முக்கோணத்தின் குத்துக்கோடுகள், இதுதான் அல்டிடியூட்னா குத்துக்கோடு. ஸோ அந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 5 கொஷின்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் நமக்கு பப்ளிக்கில் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்த்துங்க. அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 6.7 பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, தளத்தோட சமன்பாடு கண்டுபிடித்து முழுமையாக பார்த்துங்க. அதாவது 6.7ல் பார்த்திங்கன்னா 7 சம் இருக்குது. எக்ஸாம்பிளில் ஒரு 2 சம் இருக்குது. மொத்தமாக சேர்த்தா 9 சம். ஸோ இதில் 3 மாடல் இருக்குது. எப்படின்னா 1.2 பேரலல் இருக்குது, 2.1 பேரலல் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 3 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாடல் நல்லா பார்த்துங்க. எக்ஸசைஸ் 6.7 ஃபுல்லாக பார்த்துங்க. சரிங்களா? அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் சாப்டர் 12. ஸோ 12th சாப்டரை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரூத் டேபிள் கேட்பாங்க 5 மார்க்கில். சப்போஸ் ட்ரூத் டேபிள் கேட்கல அப்படின்னா இந்த க்ளோஷர், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ், ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எத்தனை சம் இருக்குன்னா ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது முக்கியமானது. சரிங்களா? ட்ரூத் டேபிளில் அதே மாதிரி முக்கியமான ப்ராப்ளம்ஸ் குறைவாக தான் இருக்குது 5 மார்க்கு. அதாவது ட்ரூத் டேபிள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6, 7 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. அதே மாதிரி இந்த க்ளோஷர், காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், இன்வர்ஸ், ஐடென்டிட்டி இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் 12.9, 12.10 இந்த 2 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. அதாவது நான் சொல்கிறது இந்த 12.1 எக்ஸசைஸில். அதே மாதிரி எக்ஸசைஸ் 12.1ல் 5th சம்மு, 9th 10th. ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மொத்தம் நீங்கள் 5 மார்க் பார்த்தா போதும் 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா 5th சாப்டருக்கு போகிறோம். ஸோ 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் சென்டர், ஃபோகி, வெர்டெக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபைன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் 5.2ல் 4th 8th இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதுதான் மெயின் 5 மார்க் கொஷின்ஸ். அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து வே ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 5.5ல் 10 சம் இருக்குது. அந்த 10 சம் பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பப்ளிக்கில் வந்துடும். சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸசைஸ் 5.1ல் ஒரே ஒரு சம் இருக்குது, 6th சம். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 5.11 ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது சாப்டர் 3-4. ஸோ சாப்டர் 3-4 பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று மட்டும் படிச்சிங்க. அதாவது ஒன்று சாப்டர் 3 பார்த்துங்க, இல்லைனா சாப்டர் 4 பார்த்துங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபுல்லாக படிச்சிங்க. மொத்தம் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் எது 5 மார்க் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம்.
ஓகேங்களா? இப்போ இந்த சாப்டர் 3னா சாப்டர் 3ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம வீடியோ போட்டுருங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சம்ஸ் எல்லாமே இப்போ நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வரணும், இது எல்லாமே இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ சாப்டர் 3, 4 இதில் ஏதாவது ஒரு சாப்டர் ரெண்டுமே நான் நடத்தியிருக்கேன் இம்பார்ட்டண்ட்டு. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாப்டர்ஸ் ஒழுங்காக பார்த்தா கூட போதும். அதேமாதிரி சாப்டர் 1, 2 இதில் ஏதாவது ஒரு சாப்டர்ஸை நல்லா படிச்சிங்களே போதும், 5 மார்க் மட்டும். அடுத்தது சாப்டர் 8, இதுக்கு அடுத்தது சாப்டர் 8ல் 8.4, 8.7 இந்த 2 எக்ஸசைஸ் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் சொன்னது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் எத்தனை 5 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா 5 இல்லைனா 6 அட்டன் பண்ணலாம், ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் கண்டிப்பாக பார்க்கணும். 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்னொரு கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ஏன்னா 7th சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 7th சாப்டர் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ 7th சாப்டர் கூட 9th இல்லை 10th ஏதாவது ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 5 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு மினிமமாக மார்க் எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஒரு 60 70 அந்த ரேஞ்சில் எடுக்கிறது, மினிமமாக மார்க் எடுக்கிறதுக்கு இதை பார்த்தீங்கனாலே போதும். அடுத்து 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ஸ் படிச்சிங்களே போதுமா, 1 2 3 4 8 11 12. ஏன்னா இந்த 7 சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 2 மார்க் கொஷின்ஸும் 6 3 மார்க் கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். இந்த சாப்டர்ஸை படிச்சிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற, ஏன்னா நமக்கு வந்து 5 மார்க் மாதிரி எழுதுகிற டைப் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 கொஷின்ஸில் 7 அட்டன் பண்ணணும், கம்பல்சரி மட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம 6 அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்களே போதும். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதில் இந்த சாப்டர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், இப்போ இந்த 1 2 3 4 8 11 12 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாமே வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸோ 2 மார்க் 3 மார்க் அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட போதும், ஓரளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்றத ஒர்க்கிங்கோடு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம +2 மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சும்மா அவுட்லைனாக நம்ம பார்த்துருக்கோம். இதில் குறிப்பாக எந்தெந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.